பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு வராங்க. அதுக்கு அடுத்ததாக தங்கமயில் இருந்துட்டு சொன்ன மாதிரியே வீட்டில் இருந்து சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன மாமா, நானே சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் எதுக்கு இந்த மலையில் தேவையில்லாமல் அலைஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் அம்மா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து கேட்குறாங்க. அத்தை உள்ளே இருக்காங்கங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரவணன் இருந்துட்டு வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எதுக்கு மாமா சொல்லுங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க, கையில் வேறு சாப்பாடு இருக்குது, சாப்பாடு தானே கொடு இதை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு தங்கமயிலோட கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்து ரூமில் விடுறாங்க. என்ன மாமா என்னாச்சு, கையை வேற இப்படி பிடிச்சி உள்ளே வேற தள்ளி விடுறீங்க, என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடி நினச்சிட்டு இந்த வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க, நீ அயன்பட்ட சட்டையை நான் போடலன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் வந்து கேட்குறேன், நான் ஏன் போடலன்னு உனக்கு நல்லாவே தெரியல, உன் கையால் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு நான் இருக்கண்டி, அப்படிப்பட்டவனை இப்படி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்க, நான் எல்லாரும் முன்னாடியும் உன்னை பற்றி நான் சொல்லலைன்றதுக்காக நீ ஓவர அட்வான்டேஜ் எடுத்து எல்லா பழியும் தூக்கி என் மேலே போட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள எனக்கு எதிராக மாற்ற பார்க்குறியா? ஏன் உன்னை பற்றின விஷயத்த நான் வீட்டில் சொன்னாக்க எல்லாரும் உன் பக்கம் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு மட்டும் போட்டுறாது. ஏன்னா நான் அவங்க பெத்த புள்ள, நான் உண்மையாக சொல்கிறேன்னா பொய்யா பேசுகிறேனான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் எல்லாரையும் உன்னோட வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கவே நினைக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு டேய் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. தங்கமயில் இருந்துட்டு ஓடி போயிட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுந்துட்டு இருக்காங்க. அழாதம்மா, என்னம்மா ஆச்சு, டே இந்த நேரத்துக்கு எதுக்குடா நீ வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா மயில் இருந்துட்டு இவங்களுக்காக நானே சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதா சொன்னாத்த, ஆனால் இவர் என்னென்னமோ பேசிக்கிட்டு வந்த உடனே கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வந்து என்னென்னமோ பேசிட்டு என்ன அடிக்கிறதுக்காகவே வந்துட்டார் அத்தை, என்ன காரணம்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. டே உங்களுக்குள்ள அப்படி என்ன தாண்டா பிரச்சனை, எதுக்காக தங்கமயில போட்டு இந்த பாடு படுத்திட்டு இருக்க நீ? ஆமாம் இவ தான் சாப்பாடு கொண்டு வரதா தான் நான் சொன்னா, நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சரவணன் கிட்டே கேட்கவும், அம்மா நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லவும், எங்கடா உண்மையை சொல்லிடுவாரோன்னு சொல்லிட்டு தங்கமயிலும் ஒரு பக்கம் பயந்து போகிறாங்க. இங்கே பாரு, நீ ஒன்றுமே சொல்லவே சொல்லாத சரியா, இனிமே மயில் கூட சண்டை போட்டீங்கன்னா நடக்கிறதே வேறு, அப்படி என்ன தானே உங்களுக்குள்ள பிரச்சனை, முதல்ல நீ கடைக்கு போ, எதுவாக இருந்தாலையும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு சரவணனை அங்கேருந்து போக வைக்கிறாங்க. அதுக்கடுத்துதான் கோமதி இருந்துட்டு மயில்கிட்ட உங்கள் ரெண்டு பேர் என்னமா சண்டை, எதுக்காக அவன் உன் மேலே இவ்வளோ கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், குழந்தை விஷயத்த காட்டி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, எனக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா அவர் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்காரு போல இருக்கு, அதனால தான் என்ன அவருக்கு பிடிக்காம போச்சு, எதுக்கு எடுத்தாலையும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம தங்கமயில சொன்ன உடனே கோமதி இருந்துட்டு, யாரு சரவண வேற ஒரு பொண்ணு கூடயா, வாய்ப்பே இல்லை, உங்களுக்குள்ள குழந்தை விஷயம் மட்டும் இல்லை வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு சொல்லுமா? இல்லத்த அந்த விஷயம் மட்டும்தான், காரணம் இல்லாமல் என்கிட்ட ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, எனக்கு என்னமோ அப்படி தான் அத்தை தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா அரசி முதல் கொண்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு இவங்களுக்குள்ள வேற ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு, அது என்ன ஏது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கடுத்துதான் இந்த பக்கம் வந்து மீனா இருந்துட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு ரொம்பவே டயர்டாக வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் காஃபி போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற போது கரெக்டாக மீனா காஃபி சாப்பிட்றியாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட குரல் கேட்குது. ஒருவேளை அத்தை வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. சரி
வெளியே காலிங் பெல்லு வேற அடிக்குது. ஒருவேளை அத்தை வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே மீனாவோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னம்மா ஒரு காஃபியாச்சும் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா பால் இல்லைப்பா, நான் வடை காப்பியாச்சும் எடுத்துகிட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு உள்ளே கிளம்பி வராங்க. மீனாவோட அம்மா இருந்துட்டு நீங்கள் போய் பால் வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா மீனாவோட அப்பாவை அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் என்னடி இங்கே இருக்கிற எல்லா டப்பாவும் காலியாக தான் இருக்குது, கொஞ்சம் பெரிய டிவியாக வாங்கியிருக்க கூடாதா, சின்ன டிவியாக வாங்கியிருக்கீங்க, எப்படி இருந்தாலையும் நாங்கள் அந்த வீட்டுக்கு தான் போக போகிறோம், அதுக்கு எதுக்கு வேறு டிவியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் எல்லாரும் புகுந்த வீட்டில் விட்டு எப்படா தனி கொடுத்துன்னு போவோம், 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனால் நீ என்னடனா எப்போ பாரு அந்த குடும்பத்தை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கே தவிர தனியாக ஒரு வாழ்க்கையை வாழலான்னு யோசிக்கவே மாட்டியா? அம்மா என்னால் முடியலம்மா, வீட்டில் பார்த்தியா எந்த பொருளுமே கிடையாது, 2 பேர்த்துக்கு எந்த அளவுக்கு சமைக்கணும், எத்தனை காய்கறி போடணும், இப்படி எதுவுமே எனக்கு தெரியலம்மா. அவர் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் சுத்தமாக ஹெல்ப் பண்ணுறதே கிடையாது. கடைக்கு போயிட்டு இந்த பொருளை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் கூட போய் அவர் வாங்கிட்டே வரமாட்டார். எனக்கும் பெருசாக சமைக்கலாம் தெரியாதுமா அத்தை, அந்த வீட்டில் நாங்கள் 10-12 பேர் இருக்கோம், சலிக்காமல் விதவிதமாக செஞ்சு தினம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, எல்லாத்தையும் அத்தை அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாதுமா, அத்தை சொன்ன வேலையை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக பேகை தூக்கிட்டு என் பாட்டுக்கு நான் கிளம்பி வந்துடுவேன். அத்தை எனக்கு லஞ்ச் பேக் கூட அவங்க தான் கட்டி தருவாங்க. ஆனால் இங்கே எல்லா வேலையுமே என்னால் செய்ய முடியாது, எப்படா திரும்ப அந்த வீட்டுக்கு போவேன்னு காத்துக்கிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு தனி கொடுத்தனும் வந்தது பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது, ஆனால் இதுதான் பெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக நீ ஒரு நாள் உணர்வ, அப்போ தெரியுண்டி மாப்பிள்ளையோட ஆசையை நிறைவேற்று, அவருக்கு வாழ்க்கையோட விதம் புரிச்சிருக்கு. உனக்கு தான் எதுவுமே புரியவே இல்லை மீனா, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ. நான் இப்போவே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் உங்கள் அப்பாவை வாங்கிட்டு வர சொல்கிறேன். அப்பாவுக்கு எதுக்குமா சிரமம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிஸ்ட்டையும் அவருக்கு அனுப்பி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. மாவு மட்டும் கிடைக்கலையா, அதனால் மாப்பிள்ளையை வரும்போது தோசை மாவு வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனாவும் சரிங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் கோமதி இருந்துட்டு கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாண்டியன் வராங்க. என்னடி கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராஜியை கேட்டேன், அவன் என்னடனா அங்கே வர்ற லேட் ஆகும், நாங்கள் வர வழியிலே சாப்பிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. மயிலை கேட்டால் அவன் எனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் மயிலை சாப்பாடு வேண்டான்னு சொல்லிச்சு? காலையில் சரவணன் வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு போனால அதை நினச்சிக்கிட்டு வருத்தத்தோடு இருக்கா. அவங்க 2 பேர்த்துக்கும் அப்படி என்ன தான் பிரச்சனையாக இருக்கும், நானும் சரவணன் மட்டும்தான் கடையில் இருக்கோம், அவனாச்சும் என்கிட்ட சொல்லலாம்ல, சொல்லலாம், ஆனால் அவன் சொல்ல மாட்டேன்றானே, என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் கூட இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண பார்க்கலாம், ஆனால் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்னமோ இந்த குழந்தை விஷயம் மட்டும் அவன் மனசை போட்டு உறுத்தலைன்னு நினைக்கிறேன். இதனால் மட்டும் அவன் தங்கமயில்கிட்ட சண்டை போடலை, இதில் வேறு ஏதோ இருக்குது, வேறு என்னவா இருக்கும், அதுதான்ட்டு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் என்ன நான் சொல்ல மாட்டேனாங்க அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் காந்திமதி ஸ்டோரில் எப்படி வியாபாரம் போயிட்டுருக்கான், அதனால் நம்ம வியாபாரம் அது பாதிக்கப்படுமா, யார் எத்தனை பேர் கடை வச்சாலும் நம்மளுடைய வியாபாரம் குறையவே குறையாது, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நியாயமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.